வணக்கம் மக்களே. கந்தபுராணம் பகுதி 11. இந்த பகுதியில் கந்தபெருமானின் பிறப்பு பற்றி பார்க்கலாம். திருமண வைபவத்தை பார்த்து பார்வதி பரமேஸ்வரனை நமஸ்கரித்து அவரிடம் விடைபெற்று சென்ற பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மற்றும் தேவர்கள் தமது துன்பங்கள் இன்றோடு ஒளிந்தன என்று மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் சூரபத்மனுக்கு பயந்து தங்கள் இருப்பிடம் செல்லாமல் மேருமலை சாரலிலேயே தங்கினார்கள். நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. பரமேஸ்வரன் வாக்களித்தபடி இன்னும் திருக்குமாரன் தோன்றவில்லை. சூரபதுமன் தொல்லையும் குறைந்த பாடில்லை. தேவர்கள் அனாதைகள் போல் மேருமலை சாரலில் வசித்து வந்தார்கள். இந்திரன் முதலான தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவனை காணச் சென்றார்கள். திருமாலும் அங்கேயே தான் இருந்தார். இந்திரன் அவர்களை நமஸ்கரித்து, ஐயனே, இன்னும் எங்கள் குறைகள் தீர்ந்தபாடில்லை. பரமேஸ்வரர் வாக்களித்தபடி இன்னும் திருக்குமாரன் வந்து தோன்றியதாக தெரியவில்லை. எத்தனை காலம்தான் இப்படி அல்லல் பட வேண்டுமோ தெரியவில்லையே. சூரபதுமனுக்கு பயந்து மேருமலைச்சாரலில் அனாதைகள் போல் வாழ்கின்றோமே என்று முறையிட்டார்கள். பிரம்மா சொன்னார், தேவர்களே, முனிவர்களே, கருணை கடலான கருணாநிதியை மீண்டும் தரிசித்து அவரிடம்தான் முறையிட வேண்டும். அகில லோக நாயகனான அவர் வாக்களித்தபடி அவர் திருக்குமாரனை உற்பத்தி செய்து தருவார். பர்வதராஜ குமாரியை அதற்காகவே தான் மணந்திருக்கிறார். இப்போது தயாநிதியான அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ அதை யாராவது சென்று தெரிந்து கொண்டு வந்தால் நலமாக இருக்கும். யாரை கையிலைக்கு அனுப்புவது என்று கேட்டார். இது நல்ல யோசனை என்று அனைவரும் ஆமோதித்தார்கள். மகாவிஷ்ணு வானத்தை நோக்கினார். வானவீதியில் வாயுதேவன் போய்க் கொண்டிருந்தான். மகாவிஷ்ணு அவனை நினைத்ததும் கீழே இறங்கி வந்து அவரை நமஸ்கரித்து நின்றான். பிரம்மதேவர் அவனை அருகில் அழைத்து, வாயுதேவா, நாங்கள் அனைவரும் சூரபத்மன் முதலான அரக்கர்கள் கொடுமையால் அவதிப்படுவது உனக்கு தெரியாததா? ராஜ்யத்தையும் பதவியையும் மனைவி மக்களையும் விட்டு பிரிந்து அனாதைகள் போல் வாழ்க்கை நடத்துகின்றோம். அரக்கர்களை ஒழித்து எங்களுக்கு நல்வழி காட்டுவதாக பரமேஸ்வரர் வாக்களித்துள்ளார். அரக்கர்களை ஒழிக்க திருக்குமாரன் ஒருவனை உற்பத்தி செய்து தருவதாக கூறியுள்ளார். அதற்காகவே பார்வதி தேவியை மணந்துள்ளார். ஆனால் இன்னமும் திருக்குமாரன் தோன்றியதாக தெரியவில்லை. நீ எங்களுக்காக திருக்கையிலை சென்று பார்வதி பரமேஸ்வரன் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து வர வேண்டும். பிரம்மாவின் சொல்லை கேட்டு வாயுதேவன் நடுங்கினான். பிரம்மதேவரே, பரமேஸ்வரின் மாளிகையினுள் நான் எப்படி போவது? அவர்கள் மகிழ்ச்சியாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அந்த சமயம் உள்ளே செல்வது உசிதமல்லவே. முன்பு உங்கள் கட்டளைக்கு இணங்கி சென்ற மன்மதனின் கதி என்ன ஆயிற்று தெரியுமா? அதற்குள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்டார் வாயுதேவர். மன்மதன் விவகாரம் வேறு. நீ அப்படிப்பட்டவன் அல்ல. சர்வேஸ்வரரின் வடிவங்களான அஷ்டமூர்த்திகள் உன்னை வணங்கி வழிபடுகின்றார்கள். நீ பரமேஸ்வரருக்கு விருப்பமானவன். தேவர்களின் நன்மைக்காக உன்னை கேட்டுக்கொள்கிறேன். நீ மறுக்காமல் சென்று பார்வதி பரமேஸ்வரன் அவர்களின் நிலைமையை தெரிந்து கொண்டு வா. உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றார் பிரம்மா. வாயுதேவன் வேறு வழியின்றி விடைபெற்று புறப்பட்டான். நேராக கையிலைக்கு செல்ல துணிவில்லாமல் வடக்கே செல்லாமல் கிழக்கே சென்று அங்கிருந்து மேற்கே திரும்ப நிதானமாக வடக்கே போனான். வேகமாக போகக்கூடிய திறன் இருந்தும் மெதுவாக சென்றான். மாணிக்கம் இழைக்கப்பட்ட எண்ணற்ற சூரியர்களுக்கு நிகராக ஒளிவீசி கொண்டிருந்த வானளாவிய கோபுரங்களை உடைய மாளிகைகளை கண்டதும் அங்கே இறங்கினான். கணாதிபத்தியர்கள் போன்ற காவலாளிகள் கண்ணில் படாமல் கைலைக்குள் புகுந்து பரமேஸ்வரனுடைய அந்தரங்க மாளிகை வாயிலே அடைந்தான். அப்போது நந்திதேவர் அவனை தெரிந்து கொண்டு கண்கள் சிவக்க கோபத்துடன், வாயுதேவா, நீ மிகுந்த துணிச்சல்காரன் தான். பரமேஸ்வரனின் அந்தப்புறத்திற்குள் திருட்டுத்தனமாக உள்ளே போக முயற்சி செய்கிறாயா என்று கேட்டார். வாயுதேவன் கரங்குவித்து நந்திதேவரை வணங்கி பணிவுடன் சொல்லத் தொடங்கினான். தேவர்கள் காரியமாக தேவர்கள் வற்புறுத்தி கூறியதாலேயே இங்கு வந்தேன். நான் செய்தது தவறுதான். தயவு செய்து பொறுத்து கொண்டு அகிலாண்ட நாயகனிடம் அனுமதி பெற்று என்னை உள்ளே அனுப்புங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். நந்திதேவர் மேலும் கோபமடைந்து சொன்னார், ஏன் மண்மனையைப் போல் அழியப் போகிறாயா? பரமேஸ்வரனை காண்பதற்கு இது சரியான தர்மம் அல்ல. பேசாமல் இங்கிருந்து போய்விடு என்று சொல்லிவிட்டார். வாயுதேவன் ஒன்றும் புரியாமல் சிறிது நேரம் நின்றிருந்தான். பிறகு அங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது என்று தீர்மானித்து நந்திதேவரை வணங்கி விடை பெற்று புறப்பட்டு விட்டான். வாயுதேவன் வரும் வேகத்தைக் கண்டு தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நல்ல சமாச்சாரமாக கொண்டு வருவான் என்று நம்பினர்.
அவனை ஆவலோடு வரவேற்று, பெரிதும் பாக்கியவானாகிய வாயுதேவனே, அகில லோக நாயகன் அகிலாண்டேஸ்வரியுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். வாயுதேவன் தலையை தொங்க போட்டு கொண்டு மெலிந்த குரலில் நடந்தவற்றை சொன்னான். இதை கேட்டு பிரம்மா மற்றும் தேவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அனைவரும் மகாவிஷ்ணுவை கலந்து யோசித்தார்கள். கைலாசபதியை நேரில் சந்திப்பதுதான் உசிதம் என்று புறப்பட்டு விட்டார்கள். கையிலேயே அடைந்து பரமேஸ்வரனின் மாளிகையின் முன் மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மௌனமாக நிற்பதைக் கண்ட நந்திதேவர், தேவாதி தேவர்களே, ஏன் இப்படி மௌனமாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும், பரமேஸ்வரனை தரிசித்து எங்கள் குறையை சொல்ல வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். நந்திதேவர் உடனே மாளிகைக்குள் சென்று கன நேரத்தில் திரும்பி வந்து அனைவரையும் சந்திக்க வரும்படி அழைத்ததாக சொல்லி உள்ளே அனுமதித்தார். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்றபோது பார்வதி பரமேஸ்வரன் புன்முறுவலுடன் தரிசனம் அளித்தனர். தேவர்கள் அனைவரும் பரமேஸ்வரன் பார்வதி தேவியை நமஸ்கரித்து எழுந்து நின்று, அகிலத்தின் நாயகனே, பிரணவஸ்வரூபியான தாங்கள் அடியார்களை காத்தருள்பவர் அல்லவா? விரும்பிய வரத்தை கொடுப்பவர் அல்லவா? சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோரை நேத்திரங்களாக கொண்டவரே, கங்கையையும் பிரேசந்திரனையும் முடியில் தரித்தவரே, ஆழகால விஷத்தை உண்டவரே, தட்சன் யாகத்தை அழித்து அவன் கர்வத்தை அடக்கியவரே, திரிபுரத்தை எரித்தவரே, சகல ஜீவராசிகளின் துயரங்களை போக்குபவர்களே, எங்கள் துன்பத்தை போக்கி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தேவர்களின் முறையீட்டை கேட்ட அனாதிநாதன் அதே கணம் பூர்ண பொலிவுடன் கூடிய கோடி சூரிய பிரகாசமான 6 முகங்களுடன் உருக்கொண்டார். அறிவில் கெட்டாத மகாதேவன் தம் அருகில் அமர்ந்திருக்கும் பார்வதி தேவியை ஆசையோடு பார்த்தார். அதே சமயம் 6 முகங்களின் 6 நெற்றிக் கண்களிலிருந்து கோடி சூரிய பிரகாசமான காலாகினிக்கு சமமான ஒரு தேஜஸ் வெளிப்பட்டது. அது உலகம் முழுவதும் பரவிற்று. அதன் உக்கிரத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் திக்கிற்கு ஒருவராக ஓடி ஒளிந்தனர். அங்கும் தங்க முடியாமல் மீண்டும் பரமேஸ்வரன் முன்வந்து அவரது திருவடிகளே சரணம் என்று விழுந்தார்கள். பரபிரம்மே, சகலலோக நாயகரே, சகல சக்தியும் உடையவரே, எல்லா உயிரிடங்களிலும் அன்பு கொண்டவரே, எங்களை காத்தருள வேண்டும். தங்கள் திருமேனியிலிருந்து தோன்றிய தேஜஸின் காலாகினியிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கதறினார்கள். தேவர்களின் வேண்டுதலை கேட்ட பரமதயாளன் தன்னிடமிருந்து வெளிப்பட்ட தேஜஸை நினைத்தார். அது அம்மையப்பர் அருகில் வந்து நின்றது. சிவபிரான் அக்னியையும் வாயுவையும் அழைத்தார். என் அருகில் நிற்கும் 6 தேஜஸ்களையும் தேவர்கள் பின்தொடர நதிக்கரைக்கு எடுத்துச் செல்லுங்கள். அங்கு நாணல் புதரின் மத்தியில் காணப்படும் தாமரை தடாகத்தில் தேஜஸ்களை சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். வாயுவும் அக்னியும் பரமேஸ்வரனை வணங்கி, தாங்கள் நெற்றிக் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தேஜஸ்களை தாங்கிச் செல்ல எங்களுக்கு வலிமை கிடையாது. அண்டங்களை அடக்கியாளும் தங்கள் தேஜஸ் எங்கே? எங்கள் உடல் வலிமை எங்கே? அதை தாங்கச் செல்லும் சக்தி எங்களுக்கு எப்படி உண்டாகும் என்று வினா எழுப்பினார்கள். புன்முறுவர் தவள அவர்களை பார்த்தார் பரமதயாநிதி. அக்னியே, வாயுவே, என் தேஜஸை தாங்கிச் செல்வதற்கான வலிமையும் மனத்தின்மையும் பெறுவீர்களாக. தேஜஸும் சுலபமாக எடுத்துச் செல்லும் வண்ணம் அதிக கனமில்லாமல் இருக்கட்டும். நீங்கள் என் தேஜஸை தாங்கிச் செல்லும்போது பிரம்மா, மகாவிஷ்ணு மற்றும் தேவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள். செல்க என்றார். மகாதேவனால் தோற்றுவிக்கப்பட்ட 6 தேஜஸ்களையும் சுமந்து கொண்டு அக்னி முன்னால் சென்றான். வாயு அவன் அருகிலேயே பின்தொடர்ந்தான். மகாவிஷ்ணுவும் மற்ற தேவர்களும் பின்னால் வந்தார்கள். சிறிது தூரம் செல்வதற்குள்ளாகவே அக்னி தேவன் களைத்து போய்விட்டான். உடனே வாயு அந்த தேஜஸ்களை தாங்கிக் கொண்டு நடந்தான். மிகவும் கஷ்டத்துடன் இருவரும் மாற்றி மாற்றி தாங்கிக் கொண்டு நதிக்கரையில் உள்ள நாணல் புதர்களுக்கு மத்தியில் காணப்பட்ட தாமரை தடாகத்தில் சிவபெருமானின் தேஜஸை விட்டனர். மறுகணம் ஒரு பெரிய தாமரை மலரில் 6 முகங்களும் 12 கரங்களுமாக அழகான குழந்தை காணப்பட்டது. அப்போது மங்கள வாத்தியங்கள் முழங்கின. வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது. தேவமாதர்கள் நடனமாடினார்கள். 8 திசைகளிலிருந்தும் சுகந்த காற்று வீசிற்று. பரமேஸ்வரனுடைய 6 தேஜஸ்களும் அற்புதமான 6 தலைகள் 12 கைகளுடன் கூடிய அழகான திருக்குமாரனாக மாறியதும் தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தையை வணங்கினார்கள். அப்பொழுதே தங்கள் துன்பங்கள் அகன்றதாக மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகாவிஷ்ணு உடனே கார்த்திகை பெண்கள் 6வரையும் அழைத்தார். அவர்களிடம் திருக்குழந்தையை காட்டி, இன்று முதல் நீங்கள்தான் இந்த குழந்தையின் தாய்மார்கள் என்றார். 6 கார்த்திகை பெண்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் தாமரை மலரில் இருக்கும் குழந்தையை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஓர் உடல்
6 தலை 12 கைகளுடன் இருந்த அந்த குழந்தை 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக மாறிவிட்டது. கார்த்திகை பெண்கள் மகிழ்ச்சியடைந்து குழந்தைகளை நெருங்கி கையில் எடுத்ததுமே அவர்களுடைய மார்பகங்களில் பால் சுரந்தது. குழந்தைகளை அணைத்து பால் புகட்டினார்கள். குழந்தைகள் 6ம் அழுதன, புன்முறுவல் செய்தன, ஆரவாரம் செய்து அடம்பிடித்தன. இவற்றையெல்லாம் பார்த்து தேவர்கள் பூரித்து போனார்கள். தங்கள் துயர் தீர்க்க வந்த திருக்குமாரனின் திருவிளையாட்டுக்கள் அவர்களுக்கு பேரானந்தத்தை அளித்தன. ஓகே மக்களே, கந்த பெருமானின் பிறப்பை பற்றி நாம் இந்த பகுதியில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.